இன்றைக்கு நான் உங்களுடன் பகிர போற கர்த்தரின் வார்த்தை ஐசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த வசனத்துக்கு உதாரணமா நம்ம யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவருடைய அந்த காத்திருக்கின்ற காலத்துல அவர் அநேக கஷ்டங்களை சந்தித்தார். தன்னுடைய சகோதரர்கள் அவரை துரோகம் செய்தாங்க. அவரை சிறையில் எடுத்து அவர் அநேக கஷ்டங்கள் சந்தித்தாங்க. இருந்தாலும் அவர் ஒருபோதும் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை அவர் விடவே இல்லை. அதனால்தான் சரியான நேரம் பார்த்து கர்த்தர் அவரை எகிப்து நாட்டின் ஒரு தலைவராக ஆக்கினார். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியத்துக்காக காத்திருப்போம். எப்போ என்னோட குடும்ப கஷ்டங்கள் தீரும், எப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வரும், எப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று நம்ம காத்திருப்போம். இந்த காத்துட்டு இருக்க நேரத்துல நம்ம அநேக அவமானங்கள், கஷ்டங்கள், ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். ஆனாலும் இதை பார்த்து சோர்ந்து போகாமல் நம்ம கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து நம்மளுடைய காரியங்களை சரியாக செய்தால் கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் மேலாக ரட்சிப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து முன்மேல் சென்றால் அந்த கழுகுகளைப் போல உயரமாய் பறக்கும்படியாக நம் வாழ்க்கையில் நம்மளும் உயர்வார். ஆமென்.